சென்னையில் பணி நிரந்தரம் கோரியும் தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தியும் ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்தில் இருந்து நமது செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் இணைந்திருக்கிறார். நாகராஜன், இந்த போராட்டம் தொடர்பான விவரம், அதில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, விவரம். வணக்கம் பிரகாஷ். கிட்டத்தட்ட ஒரு 9வது நாள் இன்றைய தினம் பார்க்குறப்ப இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது 9வது நாளாக இன்றைய தினமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத ஒரு வகையிலும் தங்களுடைய கோரிக்கையான இந்த பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், அதே சமயம் தனியார் மயமாதலை கைவிட வேண்டும்ன்ற ஒரு முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதற்கு பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சென்னை ரிப்பன் மாளிகையில் குறிப்பாக அவங்களுடைய கீழே நேரடி ஒப்பந்தத்தில் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்கள் தான் இவங்கெல்லாம். கிட்டத்தட்ட 10, 15, 20 வருட காலமாக ஒரு சிலர்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே நேரடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் பணி நிரந்தரம் அவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு காலமாக அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் அவர்கள் ஒப்பந்தத்தில் பணியாற்றி வந்தாலும் தற்பொழுது பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் அதே போல் நேரடி கான்ட்ராக்டிலிருந்து டைரெக்டாக தனியார் கான்ட்ராக்டுக்கு மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதையும் செயல்படுத்திகிட்டு இருப்பாங்க. குறிப்பாக மண்டலம் 5 மற்றும் 6க்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து 1ஆம் தேதியிலிருந்து இன்று 9வது நாளாக இன்றைய தினம் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இங்கே பார்க்கலாம், ரிப்பன் மாளிகை குறிப்பாக சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி, தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி ஏராளமான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் இந்த இடத்துல அவர்களுடைய குடும்பங்களை விட்டு, குழந்தைகளை விட்டு ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்குறோம். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், அதாவது 15லிருந்து 20 வருடத்திற்கு மேலாக பலரும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வர்தா புயலாகட்டும், நிவர் புயலாகட்டும், அதே மாதிரி கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சியை பல்வேறு கட்டத்திற்கு மேலே தூய்மை நிலையோடு வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். அப்படி இருக்கிறப்ப வீடு வீடாக தங்களுடைய பிரச்சனைகளை கண்டுக்காமல் வீடு வீடாக போய் அவங்களுடைய சுகாதாரத்தையும் பொருட்படுத்தாமல் பணி செய்து வந்தவர்கள் பணி நிரந்தரம் தானே கேட்குறோம், இதை ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய கோரிக்கையை முன் வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பணி நிரந்தரம் இப்போது வரை வழங்கப்படவில்லை. 4.5 ஆண்டுகளாக இவர்கள் நிற்கதியாக நிற்பதாகவும் தங்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த இடத்துல இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு இந்த இடத்துல அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் கே நேரு, அதே போல் மேயர் பிரியா, அதே போல் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் உள்ளிட்டோரோட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. குறிப்பாக நேற்றைய தினம் இரவு 2 மணி வரைக்குமே இவர்களோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இவர்களுடைய முக்கியமான கோரிக்கையான அந்த பணி நிரந்தரத்தை வழங்கினா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து நாங்கள் காலி பண்ணி போவோம், வேறு எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கிரேட்டர் சென்னை காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரும், அதே போல் இவர்கள் போராட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன் வச்சு நோட்டீஸும் வழங்கியிருந்தாங்க. ஒருவேளை இவங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் கைது செய்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான அந்த பணி நிரந்தரத்தை நீங்கள் பண்ணுற வரைக்கும் இதே பகுதியில், இதே இடத்துல இரவு பகல் பாராமல் இங்கேயே நாங்கள் என்ன ஆனாலும் உட்காந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைய தினம் இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு, கே நேரு, அதே போல் கார்ப்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரன், அதே போல் மேயர் பிரியா உள்ளிட்டவரோட அந்த பேச்சுவார்த்தை இருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுதோ அதை பொறுத்தே அடுத்த கட்ட இந்த போராட்டம் கலையுமா அல்லது தொடருமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்படும். இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பங்களையும் பொருட்படுத்தாமல், உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல், குழந்தைகளையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, கிட்டத்தட்ட 15 வருடத்திலிருந்து 20 வருடமாக இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைத்து இந்த இடத்துல இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.